ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களிடத்துலேருந்து இந்த பாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நம்ம பாரதியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர் ஒரு கேள்வி நேற்று வீடியோவில் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய குலதெய்வமெல்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த குலதெய்வம் எல்லாம் பார்த்தம்பொழுது நமக்கு தெய்வ நிலை அப்படிங்கிறதுல இருக்காங்க. நம்மளுடைய குலத்தை காக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பேச்சு எல்லாமே இருக்குது. இவர்களுக்கும் வந்து பிறப்பு அப்படிங்கிறது இருக்குமா? எவ்வளவு நாளைக்கு வந்து அந்த தெய்வத்தன்மையோடு அவர்கள் இருப்பாங்க? அவங்க எப்படி முக்தி போவாங்க? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா, ஒரு மனிதன் வாழ்ந்தான், நல்லது ஒரு நிலை அவன் வாழ்ந்த ஒரு காரணத்தினால, அவனுக்கு பின் வந்தவர்கள் அவர்களை வழிபட்டார்கள். அவர்கள் ஒரு தெய்வ நிலைக்கு உயர்ந்தார்கள். இன்னைக்கு குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு என்ன ஆகும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி. நல்லது ஒரு கேள்வி தான். பாருங்களேன். இப்போ சைவம் என்ன சொல்லுது? சைவ சாத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிவதன்மை அடையாத வரைக்கும், இப்ப நம்ம இங்க மனிதனாக இருக்கோம். கீழ்நிலை உ உலகங்களும் உண்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு கூற்றாக இருக்கு. யாரும் பார்த்ததில்ல. பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், நரகம் என்று உண்டு, சொர்க்கம் என்று உண்டு, மேல் உலகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி, சைவ நூட்கள்ல பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் அத தான் நம்ம நம்ப முடியும். நம்மளும் போயிட்டு வந்திருப்போம். பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு அது ஞாபகம் இல்ல. அவ்வளோதான். சரிங்களா? இப்படியெல்லாம் இருக்கு. நூல் சொல்லுகிறது. நூல்ல சொன்ன பெரியவர்கள் உன்னத நிலை எய்தியவர்கள். அதனால நாம அத நம்புறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. ப்ரூவ் பண்ணுனா எப்படி ப்ரூவ் பண்றது? முடியாது. பெரியவங்க சொன்னாங்க, நான் சொல்றோம். இந்த நிலையில இருக்கும் பொழுது, இப்ப தாவரங்கள்லேருந்து நேத்து பார்த்தோம் இல்லையா? 7 பிறப்புனா என்ன அப்படின்னு சொல்லி, இப்ப தாவரங்கள்லேருந்து அப்படியே வந்து மனிதனாக இன்னைக்கு இருக்கோம். நாம தேவராகவும் பொறந்திருந்திருக்கலாம். அப்ப அந்த உண்டான கால அளவு, அங்க நம்ம சம்பாரிச்ச புண்ணியத்துக்கு உண்டான அளவு, கால அளவுலாம் அங்க வந்து தங்கிட்டு, திருப்பியும் பூமியா போயிட்டு வாப்பா, உன் புண்ணியத்துக்கு உண்டான காலம் முடிஞ்சது. போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. மறுபடியும் பூமிக்கு வர்றோம். இது வந்து நமக்கு ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயத்துல, ஒரு நல்ல காரியங்கள் நிறைய செய்யக்கூடிய ஆட்களாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் வச்சுக்குவோமே. செய்றோமோ செய்யலையோ வச்சுக்குவோம். சரிங்களா? இந்த நல்ல காரியங்கள் பூரணமாக செய்யும் பொழுது, இதை நான் செய்தேன்ங்கிற ஒரு எண்ணமும் நம்ம கூட இருக்கு. சரிங்களா? நான் செய்றேங்க, நம்ம செஞ்சேங்க அப்படின்னு அந்த எதா இருந்தாலும் தன்னை முன்னிறுத்தி ஆனா சுயநலத்துக்காக எதுவும் இல்ல. செய்யக்கூடிய காரியம் வந்து பூரணமான நல்ல காரியம். ஒரு ஒரு மனதிற்கு எந்த விதமான குறைகளும் இல்லாம, ஏதோ ஒரு பிரதிபலன் எதிர்பாராம, நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியம். அது உணவிடுவதோ, இல்லை என்று முடியாத வந்தவர்களுக்கு உங்களால் இயன்ற எந்த ஒரு உதவியை செய்வதோ, எதுவானாலும் சரி. மனம் கோணாம, "நான் உனக்கு செஞ்சேன்ல, நீ எனக்கு திருப்பி செய்" அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான செயல்களும் இது எண்ணாம நீங்க செய்யக்கூடிய நல்லது ஒரு காரியம். ஆனா என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "நான் செஞ்சேன்" அப்படிங்கிற ஒரு எண்ணமே என்கிட்ட இருக்கு. சாமிய நம்ம முன்னிறுத்தி காட்டிக்கிட்டாலுமே, ஆனா நம்ம செஞ்சோம். "அப்பா திருப்தியா இருக்குப்பா. இன்னைக்கு நம்ம இத செஞ்சிருக்கோம்ப்பா" அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இந்த எண்ணத்தோடு நாம் செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, உயர் உலகங்கள்ல நமக்கு வந்து சொர்க்கம் இல்ல. அதை தாண்டி உயர் உலகங்கள். நாம் இன்னைக்கு தெய்வமாக வழிபடக்கூடிய உயர் உலகங்கள் இருக்கு பாருங்க. அந்த உலகங்கள்ல, அந்த உலகத்திற்கு தலைவனாக இருப்பதற்குண்டான பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். என்னென்ன போலாம்? பிரம்மாவா போலாம், இல்ல திருமாலா போலாம், இல்ல உருத்திரனா போலாம். பெண் தெய்வங்கள் அப்படி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பதவி காலம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப அவர்களுக்கும் ஆயுட்காலம் அப்படிங்கிறது உண்டு. மனித அடிப்படையில பார்க்கும்பொழுது பல பல கோடி ஆண்டுகள் அவர்கள் வாழ்வதாக இருக்கும். ஆனா, அந்த உலகத்திற்கு அவர்களுக்கு ஒரு சராசரியான ஒரு ஆயுட்காலம் அப்படிங்கிறது அவர்களுக்கு உண்டு. சரி, அந்த ஆயுட்காலத்த முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ரிட்டர்ன் இங்க தான். வேற எங்கேயும் போறதுக்கு இல்ல. சரிங்களா? ரிட்டர்ன் இங்க தான். இல்ல அங்கிருந்தே மேல போ முடியுமா? அங்கிருந்தே உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்தால் போலாம். எனக்கு விதிக்கப்பட்ட கடனை மட்டும் நான் செய்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்திற்கு அந்த கடனை செய்து முடித்ததற்கு பிறகு எங்க வருவோம்? திருப்பி இங்க தான் வருவோம். அப்போ செய்யக்கூடிய இங்க மனிதனாக இருந்து செய்யக்கூடிய நற்காரியங்கள், நான் செய்யல, திருவருள் செய்கிறது. அவ்வளோதான். எந்த டாஸ்க்குக்குமே நான் வந்து என்னை பொறுப்புல நான் நிறுத்திக்கிறது இல்ல. அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோநிலையில் இருந்து எப்படி நம்மளுடைய சைவ குரவர்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எதுவானாலும் இறையனார் செய்தார். அவ்வளோதான். நான் கருவி தான். இந்த கருவிய இயக்குவதும் அவனுடைய வேலை தான். நான் இங்க ஒருத்தனே கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க சரண்டர்ல இருக்காங்க பாருங்க. அவர்கள் தான் முழுமையாக அந்த இறையோடவே போய் ஒன்றர கலந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மீண்டு வருவதில்ல. சரிங்களா? இப்ப இந்த 2 வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ குலதெய்வத்துக்கு வருவோம். சரிங்களா? இந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும், இந்த குலத்தை காப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடமையில் இருக்கக்கூடியவர்கள். சரிங்களா? அந்த குலத்தை அழியாம கடைசி ஒருவன் இருக்கக்கூடிய வரைக்குமாவது அந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்து காப்பாத்திட்டே தான் இருப்பாங்க. முடிந்த அளவுக்கு அந்த குலம் அழியாம இருப்பதற்குண்டான எல்லா வேலையும் பார்ப்பாங்க.
பிகாஸ் அவங்களுடைய அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது அங்க மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். இங்க ஒரு பர்ப்பஸ் இருக்கு. பர்ப்பஸ் இருந்தா தான் அவங்களுடைய பர்ப்பஸ் அங்க இருக்கு. இல்லையா? குலம் இருந்தா தான் குலத்த காப்பாத்துறதுக்குன்னு ஒருத்தங்க அங்க இருப்பாங்க. இப்ப இந்த ஒரு ஊழி காலம் வந்துடுச்சு. சரிங்களா? ஒரு ஊழி வந்துடுச்சு. அந்த ஊழியில அந்த மொத்த மனித ஜனம் அழியும் பொழுது, நிறைய பேர் அழியிறாங்க. பல குலங்கள் அதுல அழியுது. அப்ப அந்த குலம் அழிந்ததற்கு பிறகு அந்த தெய்வத்திற்கு அங்க வேலை இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பியும் கீழ வருவாங்க. சரிங்களா? மனிதனாக பிறந்து தன்னுடைய அந்த பழைய அந்த தொடர்ச்சிய வந்து அவர்கள் தொடருவார்கள். இப்படி கீழ வருவாங்க. என்ன மாதிரி வருவாங்கன்னு அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வருங்கால் வரணும். அப்படி வந்ததுன்னா, இப்ப நானே அதுக்கே பதில் சொல்றேன். சரிங்களா? இது வந்து போன கீதா உபதேசத்தில போன பதிவுல நம்ம இத பார்த்தோம். உங்க பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். என்ன பார்த்தோம்? கண்ணபிரான் என்ன சொல்றாரு? ஒரு நல்ல ஒரு தபசு செய்யக்கூடிய ஏன்னா அர்ஜுனன் அந்த கேள்வி கேட்கிறாரு. "சாமி, ஏதோ இந்த புலனுணர்வ வச்சுட்டு, இந்த உலக சுகத்த வச்சு து அனுபவிச்சுட்டு சுத்துனது கூட பரவால்ல. இதெல்லாம் நிலையில்லாததுன்னு நீங்க சொல்றீங்க. நானும் சரி அதுன்னு கேட்டுட்டு தவம் செய்ய போறேன். மனச ஒருநிலைப்படுத்திக்கிறதுக்கு பார்க்குறேன், தவம் செய்ய போறேன். நான் ஜெயிக்கல. இப்போ ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு எனக்கு வந்து இங்கேயும் ஒரு பிடிப்பு இருக்குது. இங்கேயும் ஒரு பிடிப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணுல இருந்தாவாது நான் வந்து முழுமையா ஜெயிச்சிருந்திருக்கலாம். நீங்க இது எல்லாத்தையும் ஒட்டு போட்டு இந்த பக்கம் வான்னு சொன்னீங்க. சரி நானும் வந்தேன். இங்கேயும் ஜெயிக்கல. பேசாம நான் இதையாவது பூரணமா அனுபவிச்சிருப்பனே. நான் இங்க போனதுக்கும் பயன் இல்லாம போச்சே. அந்த மாரி சூழல் வந்தா என்ன பண்ணுவது சாமி? அப்படின்னு அர்ஜுனன் ஒரு வார்த்தை கேட்க, கிருஷ்ணர் அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்த தவம் மேற்கொண்ட பாத்தியா? நீ மனதை ஒருநிலைப்படுத்தி, இந்த உலக சுகம், புலனுணர்வு அப்படிங்கிறது நிலையில்லாதது அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்ததற்கு பிறகு, தவம் மேற்கொள்ற இல்லையா? இந்த தவம் மேற்கொள்ளும் பொழுது உனக்கு அது இன்னும் பலிதம் ஆகல. ஆனா, நீ செய்த அந்த தவத்திற்குன்னு உண்டான பலன் அப்படிங்கிறது இந்த இறை அப்படிங்கக்கூடிய ஆற்றல் தரும். என்ன தரும்? மேல் உலகங்கள் தருங்கிறார். அதில இருக்கு. சான்று இருக்கு. சரிங்களா? மேல் உலகங்கள் உமக்கு தரும். அந்த மேல் உலகங்கள்ல உனக்கு கொடுக்கப்பட்ட கால அளவ நீ முடிச்சுட்டு, மறுபடியும் நீ கிளம்பி இங்க பூமிக்கு வந்துருவ. எப்படி வருவ அப்படின்னு கேட்டா, நல்லதோர் ஒரு ஒரு அ என்ன சொல்றது? நல்ல நெறி பொருந்திய பெற்றோருக்கு பிள்ளையாக பிறப்ப. எப்படி? நல்ல நெறி பொருந்திய பெற்றோருக்கு பிள்ளையாக பிறப்ப. இல்ல, இன்னும் ஊன்றி தவம் செய்தவன். அந்த ஜஸ்ட் ஒரு பார்டர்ல தான்யா நின்னான் செத்து போய்ட்டான். அந்த ரீச் ஆகறதுக்குள்ள அவன் செத்து போய்ட்டான். சரிங்களா? அந்த பார்டர்ல ரீச் ஆக அவங்களும் மேல போவாங்க. உயர் உலகங்களுக்கு போவாங்க. போயிட்டு திருப்பியும் மனிதனாக பிறப்பாங்க. அவன் எப்படிப்பட்ட ஒரு அவனுடைய தாய் தந்தையரே தபஸ்வியாக இருப்பாங்க. அது ரேர் கேஸஸ்ல நடக்கும். அது அரிது நடப்பது அப்படிங்கிறாரு கண்ணபிரான். இருக்கு. 6ஆம் அத்தியாயத்தில இருக்கு. படிச்சீங்கன்னா தெரியும். சரிங்களா? அப்ப இது நடப்பது அரிது. ஆனா, அப்படிப்பட்டவர்கள் வருவதும் உண்டு அப்படிங்கிறார். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா, அந்த மாதிரி ஆட்கள் இந்த பூமிக்கு வரும்பொழுது, சராசரியான இந்த வாழ்வுல அவர்கள வந்து இந்த பூமி அவர்கள நோக்கி இழுத்தாலும், அவர்களோட எண்ணம் அதன் பின் சென்றாலும், ஏதோ ஒரு உந்துதலின் பேர்ல, அவங்கள அந்த உலக வாழ்வின் மீது போக விடாம, அடிச்சு இழுத்து அவன திருப்பி வந்து அவன் இந்த இந்த பிறவில அவன் தபசியாய் அந்த முக்தி பெற அடைஞ்சே தீருவான் அப்படிங்கிறார். அதெல்லாம் முன் செய்த தவத்தினுடைய பயன். சைவ சாத்திரமும் இதே தானே சொல்லுது. முன் செய்த தவத்தினுடைய பயன் இந்த பிறப்புல நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது. கன்மம் அப்படின்னு சொல்றோம்ல. கன்மம்னா என்ன? பழைய ஞாபகங்கள் தான் நம்ம இங்க கொண்டு வரோம். அந்த பழைய ஞாபகங்கள் தவசிகளுக்கு ஒரு நோக்கோட இறைதான்னு இருக்கும் பொழுது, அந்த ஆன்மா அதே நோக்கோடவே பிறக்கும். இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்தாலும், அது அவர்கள திருப்பி பழைய நிலைமைக்கு இழுத்துட்டு போயிரும். அவர்கள் அந்த முக்தி பேர் அப்படிங்கிறத அடைஞ்சிருவாங்க. யோக வாசிஷ்டம்ல என்ன பார்த்தோம்? யார் ஒருவர் முழுமையான அந்த ஒரு 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 ஆன்ம முன்னேற்றத்திற்காக ஒருநிலைப்பாடோடு இருந்து அந்த தவத்தை மேற்கொள்ளுகிறாரோ, அதிகபட்சம் கடைசியா 3 பிறவிகளுக்கு உள்ளாவது அவர்கள் பிறவா நிலை அடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ உயர்நிலையில நம்ம செல்லும் பொழுது, அது ஒரு கடமைக்காக இங்க எப்படி நமக்குன்னு ஒரு கடமை இருக்கா? நான் இருக்கேன். எனக்கு அப்பா, அம்மா இருக்காங்க. அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு கடமையை நான் எடுத்துக்கிட்டேன். அதான் உண்மை. இப்ப நான் அவங்கள விட்டுட்டு போ முடியும். அவங்கள விட்டுட்டு போறதுனால எனக்கு ஒண்ணும் ஆகப் போறதில்ல. அவர்கள் அவர்கள் கடனை தீர்ப்பதற்காக இங்க வந்தாங்க. அவர்களை பார்க்க வேண்டும்ங்கிற ஒரு கடனை நானா ஏத்துக்கிட்டதுனால நான் இங்க இருந்துகிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் பாட்டுக்கு எங்கேயாவது காடு மலைக்கு போலாம்ல. இல்ல நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன்னு இருக்கலாம்ல. நான் அப்படி பண்ணல. அப்ப இது என்னுடைய கடனாக நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப இந்த அதேபோல அவர்களும் பிள்ளைய பெத்துட்டோம். அப்ப அவங்களுக்கு உண்டான காரியம் செய்யணும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது அவர்களுடைய கடமையா எடுத்துட்டு அப்போ நமக்கு இந்த பூலோகத்தில நமக்குன்னு ஒரு கடமைகளாக நாம எடுத்துக்கிட்டோம். அப்படி ஒரு எண்ணத்தில தான் பிறந்தோம். அப்ப இந்த கடமைகளை பூர்த்தி செய்த பிறகு பூர்த்தி செய்யும்போது நம்ம செத்து போயிடுறோம். நம்ம மனசுல நினைச்சது எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடுறோமா? இல்லையே!
அப்ப என்ன பண்றோம்? அந்த எண்ணத்திற்காக மறுபடியும் பிறக்கிறோம். இதே இப்படி தான் ரொட்டீன் போய்க்கிட்டே இருக்கு. இதே போல தான். உயருலகங்களுக்கு ஒரு கடமைகளுக்காக போவோம். நம்ம ஸ்ரீ தேவி பாகவதத்தில என்ன பார்த்தோம்? பிரம்மாவ வந்து மது கைடபர்ன்னு சொல்லக்கூடிய அசுரர்கள் தொரத்திட்டு வர்றாங்க. பிரம்மா வர்றாரு. திருமால பார்க்குறாரு. திருமால் என்ன பண்றாரு? சயன கோலத்தில இருக்கிறாரு. இவரு யாருங்க? இவரே எல்லா அண்ட சராசரங்கள் அனைத்துக்கும் இவரே தலைவரு. இவரு யாருகிட்ட போய் யார போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்குறாரு. என்னை படைத்தவர் திருமால். நான் இவர தியானம் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. என்னையே படைச்சவனே இவரு யார தியானம் பண்ணிட்டு இருக்கு? இவரு தான் பெரிய ஆள்ன்னு நெனச்சு, இவரு யாரையோ தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி, ஒரு வாரம் அவர எழுப்புறாரு. எழுப்பி அப்புறம் அந்த மதுக்கைடவர் கூட சண்ட போட்டு, அப்புறம் இந்த பிரம்மாவுக்கு வந்து உபதேசம் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு? எனக்குன்னு ஒரு தேவையும் இல்ல. ஆனா எனக்கு விதிக்கப்பட்ட கடன் ஒண்ணு இருக்கு. அந்த கடனை நான் பூர்த்தி செய்வதற்கு நான் கால சூழல் வரும்போது நான் அத செய்யறேன். சரிங்களா? இதர காலங்கள்ல நான்னு ஒருத்தன் வேலை செய்றதுக்கு ஒரு சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியை நோக்கி தான் நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிறாரு. அதுதான் வந்து நம்ம பராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை நோக்கி நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த திருமால்ன்னு சொல்லக்கூடியவருக்கு இந்த அண்டம் என்ன ஆகுது? இருக்கிற படைத்தல் அப்படிங்கிற ஒண்ணு நடந்தது. அப்புறம் நிகழ்தல் அப்படிங்கிற அந்த ஒரு இது இப்படி விரிவா நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அழிதல்னு ஒண்ணு இருக்குமே. இருக்கு இல்லையா? இதெல்லாம் அழிந்து ஒரு ஒரு சொரூபமா போய் மாறுமே. இப்படி மாறும்பொழுது அந்த திருமாலுக்கு அங்க என்ன வேலை இருக்கும்? பிரம்மாவுக்கு என்ன வேலை இருக்கும்? உருத்திரனுக்கு என்ன வேலை இருக்கும்? ஒண்ணும் இருக்காது. திருப்பி அது உருவாகும் பொழுது அவர்கள் கீழ வந்துருவாங்க. இல்ல அப்படியே அந்த முக்தி பேறு அடைவதற்கு அவர்கள் முயற்சி செஞ்சாங்கன்னா போகலாம். ஆனா அவர்களுக்கு கடமை இருக்கு. அத வுட்டுட்டு அங்க போமாட்டாங்க. அப்ப திருப்பியும் அவங்க கீழ வருவாங்க. இப்படி எண்ணற்ற பிரம்மாக்கள் உண்டுங்கிற நம்ம நெறைய இதுல பாகவத புராணத்திலன்னு நெனைக்கிறேன். அதில பார்த்துருக்கோமே. போன வாரம் ஒரு இது சைவ பாடத்துக்கு போயிட்டு வந்தேன் 2 நாள் முன்னாடி. அதில ஆசிரியர் சொல்லியிருந்தாரு. நம்ம சைவ சாத்திர நூல்லேயே எந்த நூல்னு தெரியல. மாணிக்கவாசக பெருமான் பாடியதா, திருநாவுக்கரசரான்னு தெரியல. அவரு சொல்லியிருக்காரு. 1000 1000 பிரம்மாக்களை பார்த்தேன் அப்படிங்கிறார். சைவ சாத்திர நூட்கள்லயே அது இருக்கே. அப்போ ஒரு அண்டத்திற்கு ஒரு பிரம்மா அப்படின்னா, 1000 1000 பிரம்மா பார்த்துருக்கேன். எத்தன அண்டம் இருக்குங்க? இருக்குல்ல. அவரவர் அந்த கடமைய முடிச்சா, திருப்பி அடுத்த மனுஷ பிறப்புக்கு வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு சைக்கிள் தான். அதனால தான் என்ன சொல்றாங்க நம்முடைய பெரியவர்கள், "முழுமையாக உன்னை இறைவனிடம் அர்ப்பணித்துக் கொள். நீ வந்து எந்த ஒரு காரியம் செஞ்சனாலும் உன்னை முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணித்துக் கொள். நான் செஞ்சேன்னு சொல்லாத. நீ எதையாவது ஒண்ணு செஞ்சேன்னு சொன்னா, உனக்கு நன்மை வந்தாலும் சரி, அந்த நன்மையும் ஒரு கர்ம பலனாக சேர்ந்து, உனக்கு அதற்கேற்றார் போல ஒரு பிறப்பு குடுத்துரும். அதனால என்ன, எல்லாமே நீ தான் ஏன் செஞ்ச? நான் வந்து எம்ப்டி. நான் நல் செட். நான் அதுதான். அப்படிங்கும்பொழுது என்ன இருக்கும் உங்களுக்கு? அப்ப சிவம்ங்கிறது என்ன? அந்த நல் செட். அது அது இருக்குங்க. அந்த 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 இருக்குங்கங்கிற அந்த தன்மைக்கு அவங்க போயிருவாங்க. அவர்கள் வேற எந்த இடத்துலயும் அவர்கள் பிறப்பு அப்படிங்கிறது எடுக்கிறது கிடையாது. அதனால தான் மீண்டு வாரா நெறின்னு அதுக்கு பேர். முக்தி பேரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது. சரிங்களா? மகிழ்ச்சி. ஸோ நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். இதுவரை நெறைய சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? ஓகே. நாளை சந்திப்போம். மறுபடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க நன்றி.